வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வலம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். குஜராத் மாநிலத்துல சூரத் என்கிற மக்களவை தொகுதியில பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அன்அப்போஸ்டா ஜெயிக்கிறாரு. அதற்கு காரணம் தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களை நேரடி வேட்பாளரும் சரி, மறைமுக வேட்பாளரும் சரி, இருவருமே தகுதி இழப்பு செய்யப்படுறாங்க. அதற்கு பதிலாக அவர் அன்அப்போஸ்டா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. மற்ற வேட்பாளர்களும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வேட்பாளர் உட்பட பல வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்களை வாபஸ் பெறாங்க. அதற்கு அடுத்தபடியாக பாஜக வேட்பாளர் ஜெயிக்கப்படுறாரு. இதை நம்ம பார்க்கிறோம்ல. இப்பயும் இந்த இடத்துல தேர்தல் ஆணையம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க இல்லையா? அப்ப அதை எப்படி உச்ச நீதிமன்றம் தடுக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி, அந்த தேர்தல் அதிகாரி என்ன செய்தார்? எக்ஸ் மார்க் பண்ணி அதெல்லாம் செல்லாத ஓட்டுன்னு அறிவிச்சார். செல்லாத ஓட்டு என்று அறிவித்தது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி இருந்ததை எடுத்து கொண்டு போய் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைக்கு அவர்கள் போனார்கள். கீழமை நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்து விட்டது அந்த முடிவுக்கு. அதற்கு அடுத்த கட்டமாகத்தான் மேலமை நீதிமன்றத்துக்கு போனார்கள். மேலமை நீதிமன்றத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டு இப்போது உண்மையிலேயே யார் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் வாக்களித்தார்களோ அவர் மேயராக பொறுப்பேற்றிருக்கிறார். இது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு தன்னை தரம் தாழ்த்தி கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது, செயல்படுகிறது என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் உணர்த்துகின்றன. அப்போ ஒரு நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஒரு வேட்பாளர் எதிர்த்து போட்டியிடுவதற்கு கூட ஆட்கள் இல்லை என்று சொல்லத்தக்க விதத்தில் வெற்றி பெறுகிற ஒரு ஏகாதிபத்திய மனநிலை இந்தியாவில் வந்திருக்கிறது என்று சொன்னால், இதைவிட ஒரு பேராபத்து இந்தியாவுக்கு சூழ்ந்து விட முடியுமா என்ன? இதைவிட ஒரு ஆபத்தான நிலை ஜனநாயக கட்டமைப்புக்கு உருவாக்கி விட முடியுமா என்ன? சார், ஜனநாயகத்தினுடைய தாய் யார் என்று கேட்டால், ஹூ இஸ் த மதர் ஆஃப் டெமோக்ரஸி என்று கேட்டால், இந்தியாவை உலக நாடுகள் கைகாட்டும். ஏனென்று சொன்னால், 100 கோடிக்கு மேல் அதிகமான வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்கிற ஒரே ஜனநாயக திருவிழா இந்தியாவினுடைய பொது தேர்தல் தான். அதனால்தான் இதற்கு ஜனநாயக திருவிழா என்று பெயர். வேறு ஊட்களில் எல்லாம் இவ்வளவு நேர்த்தியாக இந்த தேர்தல் குறித்த வர்ணனையை சொல்ல மாட்டார்கள். இங்கேதான் இந்த தேர்தல் குறித்த வர்ணனை தேர்தல் திருவிழா என்று சொல்லப்படுகிறது, ஜனநாயக திருவிழா என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த ஜனநாயக திருவிழாவையே ஒரு இளம்பெண்ணை சீரழித்து சின்னாபின்னமாக்குவதை போல இந்த நாட்டை சீரழித்து சின்னாபின்னமாக்கி அன்அப்போஸ்டாக ஜெயிக்கக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதா என்ன? இந்த நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியால் தான் பாலாறும் தேனாரும் ஓடுகிறது என்று ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை தவிர நாங்கள் யாருக்கும் வாக்களிக்க மாட்டோம் என்கிற மனநிலையிலாக இருக்கிறார்கள். 10 ஆண்டுகளாக நீங்கள் நடத்தி இருக்கிற அலங்கோல ஆட்சியினுடைய காட்சிகள் என்ன என்பதை தமிழ்நாட்டில் நீங்கள் வந்தபோது மக்கள் காரி உமிழ்ந்ததை நாங்கள் நேரடியாக பார்த்தோமே. இப்போது கூட ரஜபுத்திரர்களுடைய போராட்டம் எத்தகைய போராட்டமாக இருக்கிறது? 11 மாநிலங்களில் உங்களை மண்ணை கப வைக்கிற வேலையை ரஜபுத்திரர்கள் செய்ய போகிறார்கள் என்கிற காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கிறதே. உங்களுக்கு நம்பிக்கை ஒலிக்கீற்றாக இருந்து கொண்டிருந்த ராமர் கோயில் திறப்பை நீங்கள் நடத்தியதற்கு பிறகு 80க்கு 80 தொகுதியை வெற்றி பெற்று விடுவோம் என்ற இடத்தில் 30 இடங்களில் கூட வெற்றி பெற முடியாத நிலையை உருவாக்கி இருக்கிறது இந்தியா கூட்டணி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில், பீகாரிலே உங்களுக்கான தொகுதி பங்கீட்டை கூட நீங்கள் முறையாக செய்து கொள்ள முடியாமல் தத்தளித்த காட்சிகளை பார்த்தோம். இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் திட்டமிட்டு சூரத்திலே நீங்கள் ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறீர்கள். இன்னொரு காரணம் தெரியுமா? சூரத்துல தேர்தல் வைத்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு டெபாசிட் கிடைத்திருக்காது. சூரத்திலே ஜவுளி தொழில் என்பது பிரதானமான தொழில் சார். உலகம் முழுமைக்கும் பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய சூரத்தினுடைய உடைமைகள், உடைகள் என்பது பாரம்பரியத்திற்கு பெயர் போனது, கலைநயத்துக்கு பெயர் போனது. நீங்க எந்த ஊருக்கு போனாலும் இது சூரத் சில்கான்னு கேட்பான், இது சூரத்துல இருந்து வர்ற மெட்டீரியலான்னு கேட்பான். பாக்குறதுக்கு அந்த சம்கி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. பார்க்க பளபளப்பாக இருக்கும். பெண்கள் அணியக்கூடிய அந்த ராஜவம்சத்தினுடைய ஆடைகளை போன்ற ஆடைகள் திருமண விழாக்களில் அணிகிறார்கள். அதற்கு சூரத்தில் இருந்துதான் தயாரிப்பு பணிகள் இந்தியா முழுமைக்கும் மேற்கொள்ளப்பட்டது. சூரத் தான் முன்னோடி. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? 4 ஆண்டுகளாக ஜிஎஸ்டி போன்ற வரி விதிப்பு, முறைகேடாக அவர்களிடத்திலிருந்து பெறப்படுகிற வரி, அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தரப்பட்டிருந்த அந்த மின்சாரத்தினுடைய கட்டணத்தை பல மடங்காக உயர்த்தியது. அதைவிட இன்னும் கூடுதலாக எக்ஸ்போர்ட் டாக்ஸை கொண்டு வந்து போட்டு அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத நிலைமையை உருவாக்கிய அரசுக்கு மிகப்பெரிய எதிரான மனநிலைக்கு அந்த ஜவுளி உற்பத்தியாளர்கள் தயாராகி விட்டார்கள் என்பதுதான் பிரதானமான செய்தி. அதனுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய சூரத். அதனால்தான் நான் சூரத்தினுடைய தொழில் ரீதியான பின்னணிகள் எல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் நாம். அப்படிப்பட்ட சூரத்தில்
இப்போது சூரத்திலே போட்டியிட்டால் அவர்கள் படுதோல்வியை தழுவி விடுவார்கள். தேர்தலிலே வெற்றி என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு டெபாசிட்டே கிடைக்காது என்பதை தெரிந்து கொண்டுதான் வேண்டுமென்றே தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு, தேர்தல் ஆணையம் முதலில் இதற்கு ஒப்புக்கொள்ளலாமா? நீங்க தகுதி நீக்கம் செஞ்சீங்களா? 2 வேட்பாளர் எந்த அடிப்படையில் நீங்கள் தகுதி நீக்கம் செய்தீர்கள்? அதற்கான என்ன முகாந்திரம் இருந்தது உங்களிடத்துல? மோடியை விட தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் அவர்கள். அவர்களை எப்படி நீங்கள் தகுதி நீக்கம் செய்தீர்கள்? மோடி பேசியதைப் போலவா அவதூறு பேச்சுக்களை பேசினார்? அண்ணாமலை பேசியதைப் போலவா அவதூறு பேச்சுக்களை பேசினார்? நயினார் நாகேந்திரன் சட்டவிரோத பணத்தை கொண்டு வந்ததைப் போலவா அவர் கொண்டு வந்தார்? இல்லையே. இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு, இவர்களெல்லாம் தேர்தல் களத்தில் நிற்கலாம் என்று வாய்ப்பை தந்துவிட்டு, தேர்தல் களத்தில் நிற்பதற்கு தகுதி படைத்தவர்களை தேர்தல் களத்தில் இருந்து அந்நியப்படுத்தியதன் மூலமாக தேர்தல் ஆணையம் இன்றைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கிறது. இவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை. அதனால்தான் நான் சொன்னேன், 100 கோடிக்கு அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக பச்சை படுகொலையை சூரத்தில் தேர்தல் ஆணையம் நிகழ்த்தி இருக்கிறது. காலம் இதற்கெல்லாம் கேள்வி கேட்கிற இடத்தில் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது என்றுதான் நான் உணர்கிறேன். நயினார் நாகேந்திரன் அவர் தேர்தல் சமயத்துல அவருடைய பணம் 4 கோடி ரூபாய் தாம்பரம் ரயில் நிலையத்துல பிடிபட்டுச்சு. அது அவருடைய பணம் தான் அப்படின்னு வாக்குமூலத்தின் அடிப்படையில உறுதி செய்யப்பட்டுச்சு. இப்போ அந்த வழக்குல அமலாக்கத்துறை அவங்களுடைய விளக்கம் கேட்ட பிறகு அந்த வழக்கறிஞர் சொல்றாரு, இது பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே வராது, அந்த பட்டியலே வராது, அந்த குற்றம் வராது அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஒரு புறம் நாளை அவங்க அதை பத்தி விளக்கம் கொடுக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உங்களுடைய பார்வை என்ன? அரவிந்த் கெஜ்ரிவால் மீது எந்த குற்றத்தை சுமத்தி அவரை சிறை கொட்டடியிலே இன்றைக்கு பூட்டி இருக்கிறார்களோ, அதில் கூட நேரடியாக அமலாக்கத்துறை தலையிடுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்பதுதான் சட்டத்தின்படி ஆம் ஆத்மி கட்சி வைக்கிற வாதம். ஆம் ஆத்மி கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் இதே போன்றதொரு நோட்டீஸ் பதிலை 3 முறை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறைக்கு அனுப்பினார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 9 முறை சம்மன் அனுப்பப்பட்டும் நேரில் ஆஜராகவில்லை அரவிந்த் கெஜ்ரிவால் என்று சொல்லித்தான் அவர்கள் அவருடைய கைது நடவடிக்கையை துரிதப்படுத்தினார்கள். ஆனால் நேரடியாக அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த இடத்திலும் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபடவே இல்லை என்பதை இப்போது வரை அமலாக்கத்துறை எந்த ஆவணங்களையும் கொடுக்கவில்லை என்பதன் மூலமாகவே புரிந்து கொள்ள முடிகிறது. சட்டத்துறையினுடைய அமைச்சர் டெல்லியிலே அதிஷி கூட அண்மையிலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே பேசுகிற போது என்ன சொன்னார் என்று கேட்டால், ஏற்கனவே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்ற மணீஷ் சிசோடியாவுக்கும் இதுவரை எந்த வகையில் பண பரிவர்த்தனை நடந்தது என்பதை சொல்லவில்லை. அதே போன்று சஞ்சய் சிங் அண்மையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரே, அவருக்கும் எந்த வகையில் தொடர்பு இருக்கிறது என்கிற ஆவணங்களை சொல்லவில்லை. அதன் பிறகு இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இதுவரை எந்த ஆவணங்களையும் நேரடியாக அவர் தொடர்பு பட்டிருக்கிறார் என்பதற்கு ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை. ஆனால் அவர்கள் மீதெல்லாம் அமலாக்கத்துறை நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போது கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான நட்சத்திர விடுதியில் பணியாற்றியவர்கள். அதிலே ஒருவர் அவருக்கு மிக நெருக்கிய உறவினராக இருந்தவர் என்பதை அவரே ஒப்புக்கொள்கிறார். அவரிடத்திலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை, பெயர், முகவரியோடு இருக்கிறது. அதையும் காவல்துறை கைப்பற்றுகிறது. எங்கே எடுத்து செல்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது, நாங்கள் திருநெல்வேலி தொகுதியிலே போட்டியிடுகிற நயினார் நாகேந்திரனுக்கு இந்த பணத்தை எடுத்து செல்கிறோம் என்று கைது செய்யப்பட்டவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் தெரிவிக்கிறார்கள். அந்த பணம் இவருக்குத்தான் போய் சேருகிறது என்பதற்கான ஆதாரமும் இப்போது இருக்கிறது. அவர்கள் யார் என்பதற்கான ஆதாரமும் இருக்கிறது. அவர்கள் எங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரமும் இருக்கிறது. பணமும் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறது. ஆனால் இதிலே அமலாக்கத்துறை நேரடியாக தலையிடாது. அமலாக்கத்துறை தலையிடுவதற்கு முகாந்திரம் இல்லை என்று பேசுவது, அமலாக்கத்துறை பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தால் தலையிடாது, பாரதிய ஜனதா கட்சி அல்லாத வேறு சில கட்சிகளில் இருப்பவர்களாக இருந்தால் தொடர்பே இல்லை என்று சொன்னாலும் அமலாக்கத்துறை தலையிட்டு வழக்கு பதிவு செய்யும் என்று சொன்னால் இதுதானே ஜனநாயக படுகொலை. இதனால் தானே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லப்படுகிற அமலாக்கத்துறை கைப்பாவை அமைப்பாக மாறி போயிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறோம். செந்தில் பாலாஜியினுடைய விவகாரத்துல என்ன நடந்தது? இது போன்ற மணி ட்ரையல் நடந்ததற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்து விட்டார்களா? இப்போது கூட நீதிபதி அல்லி அவர்கள் அந்த கால நீட்டிப்பை செய்து தீர்ப்பு வாசிக்கிற நாளிலிருந்து அவருக்கு அவகாசத்தை கொடுத்து மீண்டும் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறோம், மீண்டும் நீங்கள் கேள்விகளை எழுப்பலாம் என்று செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்களுக்கு தகவல்களை சொன்னாரே. கால நீட்டிப்பை செய்து தந்தாரே, எதன் அடிப்படையில் செய்து தந்தார் என்று கேட்டால்,
மணி ட்ரையல் நடந்ததா சொல்றாங்கல்ல, அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். அதுல அந்த செலான், பேங்க் கொடுத்திருக்கிற செலானுக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை பதிவு செய்திருக்கிற தொகைக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கிறது. எனவே அந்த வேறுபாடுகள் எப்படி ஏற்பட்டது என்பதற்கு விளக்கம் தர வேண்டும். நேரடியாக நான் வங்கியினுடைய செலான்களை பெற விரும்புகிறேன்னு ஒரு மனுவை தாக்கல் பண்றாரு. ஆனா அமலாக்கத்துறை என்ன சொல்லுது? உங்களுக்கு அவகாசங்கள் தர முடியாது. இந்த வழக்கை திசை திருப்புவதற்காக நீங்கள் தொடர்ந்து புதிய புதிய மனுக்களை தாக்கல் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொன்னதை நீதிபதி அல்லி இந்த முறை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, அவருக்கான வாய்ப்பை நிச்சயமாக தந்தாக வேண்டும். வேறுபாடு இருப்பதாக சொல்கிறார், எண்ணிக்கையில் வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்களே நேரில் ஆஜராகி பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த செலான்களை நேரடியாக நீதிமன்றத்தில் கொண்டு வந்து வங்கிகள் ஒப்படைக்க வேண்டும் என்கிற உத்தரவை இப்போது பிறப்பித்திருக்கிறார் அல்லவா? நீங்க மணி ட்ரையலுக்கான டீடைல்ஸே இல்ல. டீடைல்ஸ்ல வேரியேஷன் இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த டீடைல்ஸ் கூட கிடைக்கல. அப்போ இந்த 2 இடத்திலையும் நீங்கள் அமலாக்கத்துறை கைது நடவடிக்கையில ஈடுபடுகிறீர்கள். ஹேமந்த் சோரனுக்கு எந்த அடிப்படையில் நீங்கள் கைது நடவடிக்கையை மேற்கொண்டீர்கள்? BMW கார் இருந்தது, அந்த கார்ல பணக்கட்டுகள் இருந்தது. நீங்க அந்த BMW காரே என்னது இல்லைன்னு சொன்னாரு ஹேமந்த் சோரன். ஒரு முதலமைச்சர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு, அவர் எங்க இருக்கிறார் என்றே தெரியவில்லை, தலைமறைவாகி இருக்கிறார், 3 நாளாக தேடிக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை வெளியிட்டார்களா இல்லையா? டெல்லியில் தானே இருந்தார் ஹேமந்த் சோரன். பத்திரிகைகளுக்கு நேரடியாக தோன்றி பேட்டி அளித்தாரு. நேரடியாக ஆளுநருடைய மாளிகைக்கு வந்து சம்பாய் சோரனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்தாரு. தப்பி ஓடிவிட்டார் என்று சொல்கிற ஒரு முதலமைச்சர் எப்படி ஆளுநர் மாளிகைக்கு வர முடியும்? ஆளுநரை எப்படி சந்திக்க முடியும்? ஆளுநர் மாளிகையிலே காவல்துறையினர் இல்லையா? முன்னாடியே இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாதா அவர் வர்றாருன்னு? ஆக திட்டமிட்டு எதிர்க்கட்சிகள் மீது அவதூறு பரப்புவதற்காகவே ஒரு துறையை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் அது அமலாக்கத்துறை தான். இப்போது பாரதிய ஜனதா கட்சியினரே அமலாக்கத்துறையினுடைய நேரடி நடவடிக்கைகளுக்கு ஆட்படுகிற அளவிற்கு குற்றத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் அமலாக்கத்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. தேர்தல் ஆணையம் 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது வேலூர்ல வந்து துரைமுருகன், இன்றைக்கு திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் அல்லவா, அவருடைய மகன் போட்டியிட்டார், கதிரானந்த். அங்க வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கட்டுக்கட்டாக பணங்களை வைத்திருந்தார்கள். அந்த பணத்தெல்லாம் கைப்பற்றிட்டோம்னு சொல்லி தேர்தலை நிறுத்தி வச்சாங்க. இப்ப 4 கோடி ரூபாயை நீங்க கைப்பற்றி இருக்கிறீங்களா? ஏன் தேர்தலை நிறுத்தல? திருநெல்வேலியில ஏன் நீங்க தேர்தலை ஒத்தி வைக்கல? விசாரணை நடந்துகிட்டு இருக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. வருமான வரித்துறை, இன்கம் டாக்ஸ் வந்து அவங்களும் விசாரிச்சுட்டு இருக்கிறதாக உயர்நீதிமன்றத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம அதையும் கவனிக்க வேண்டியதா இருக்குல்ல சார்? ஒண்ணுதான் மீண்டும் மீண்டும் நாம் சொல்கிற செய்தி, அமலாக்கத்துறையும் அதே போன்று தேர்தல் ஆணையமும் எதற்காக எதிர்க்கட்சிகள் என்றால் ஒரு அணுகுமுறையும் பாரதிய ஜனதா கட்சி என்றால் ஒரு அணுகுமுறையும் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. நீங்க வந்து ஹேமந்த் சோரனுக்கு எடுத்த நடவடிக்கையை ஏன் நயினார் நாகேந்திரனுக்கு எடுக்கவில்லை? ஹேமந்த் சோரன் விஷயத்துல மணி ட்ரையலுக்கான ஆதாரங்கள் இல்லை. செந்தில் பாலாஜி விஷயத்துல முன்னுக்கு பின் முரணான தகவல் இருப்பதாக நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டது. நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கால நீட்டிப்பை செய்து தந்திருக்க மாட்டார்கள் அல்லவா? வங்கிகளுக்கு அந்த உத்தரவை போட்டு செலான கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. அப்ப செந்தில் பாலாஜி தரப்பினுடைய வாதத்தை நீதிபதி அள்ளி ஏற்றுக்கொண்டார் என்றுதானே அர்த்தம். அதே போன்றுதானே உங்களுக்கு சஞ்சய் சிங் விவகாரத்திலும், சஞ்சய் சிங் விவகாரத்துல ட்ரையலுக்கே வரல, ட்ரையலே உங்களால கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால தானே ஜாமீனை கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய தரப்பு வாதங்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்றுதானே அர்த்தம். இந்த 2 இடங்களிலும் தோல்வியை தழுவி இருக்கிறதா இல்லையா அமலாக்கத்துறை? ஆனா இங்க பணம் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறதே. அப்படி எங்காவது பணம் இந்த 3 பேர் மீது நடவடிக்கை எடுக்கிற போது பிடிபட்டதா? செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போய் அவரை கைது செய்தீங்களே, அவர் வீட்டுல கட்டுக்கட்டா பணத்தை பறிமுதல் பண்ணிட்டு வந்தீங்களா? இல்லையே. அவருடைய பணம் தான் என்பதற்கு ஆதாரமாக எதையாவது ஒரு சொற்ப தொகையாவது உங்களால் காட்ட முடிந்ததா? இல்லையே. ஆனா இங்க நேரடியாக காட்ட முடிந்திருக்கிறது. இப்ப தேர்தல் ஆணையம் நேரடியாக பணத்தை பறிமுதல் செய்தோம் என்று சொன்னது கதிரானந்துடைய பணம் என்ற ஆதாரம் இதுவரை நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? ஆனா நீங்க தேர்தலை ஒத்தி வச்சீங்கல்ல. இப்ப சொல்லிட்டான்ல 3 பேரு நயினார் நாகேந்திரனுடைய பணம் தான் என்று தகவலை அவர்களே கொடுத்திருக்கிறார்களே, கைது செய்யப்பட்டிருக்கிறார்களே. ஏன் நீங்கள் இப்போது நடவடிக்கை எடுக்கவில்லை? பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் சிக்கி கொண்டார், அவர்கள் மீதான அணுகுமுறை என்பது வேறாக இருக்கிறது. அதனால்தான் முதலமைச்சர் சொன்னார், நீங்கள் வாஷிங் மிஷினை போல இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடத்திலே வந்து ஐக்கியமானால் அவர்களை சலவை செய்து வெண்மையாக்கி இந்த நாட்டுக்கு காண்பிப்பது என்பது உங்களுடைய படியாக இருக்கிறது. எதிர்த்தரப்பில இருப்பவர்கள் எல்லாம் அழுக்காக இருக்கிறார்கள் என்கிற பிம்பத்தை நீங்கள் ஊதி பெரிதாக்குகிறீர்கள் என்கிற அவர் வைத்த குற்றச்சாட்டு இப்போது நிரூபணமாகி போயிருக்கிறதே. எனவே நிச்சயமாக அமலாக்கத்துறை நேரடியாக தலையிட்டு விசாரிக்க வேண்டிய வழக்கு தான். சார், சட்டவிரோத பண பரிவர்த்தனையினுடைய அடிப்படை கோட்பாடு என்ன? கணக்கில் காட்டப்படாத பணங்கள் எல்லாம் சட்டவிரோதமாக வந்திருக்கிற பணம், ஏதோ ஒரு வகையில் சட்டத்துக்கு விரோதமாக அந்த பணம் வந்து சேர்ந்திருக்கிறது என்பதுதான்
அடிப்படையாக கொண்டு இவர்கள் இதுவரை அமலாக்கத்துறை எல்லா வழக்குகளிலும் விசாரணை செய்தார்கள், எல்லா வழக்குகளையும் பதிவு செய்தார்கள், எல்லா வழக்குகளுக்கும் சம்மன் அனுப்பினார்கள். இப்போ இந்த பணம் எங்கிருந்து வந்தது? அப்ப வித்ட்ரா பண்ணாங்கன்னு சொன்னா, நேர்மையான முறையில் வந்தது என்று சொன்னால் அதற்கான ஆவணங்களை அமலாக்கத்துறை ஏன் கேட்டு பெறவில்லை? 4 கோடி ரூபாய் பிடிபட்டுருச்சுல்ல சார், நம்ம இயல்பா கேட்போம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு கேட்போம், இந்த 4 கோடி ரூபாய் எங்கிருந்து வந்தது? இதை கண்டறிய வேண்டிய வேலை அமலாக்கத்துறைக்கு இருக்கிறதா இல்லையா? கண்டறியப்பட்டு எத்தனை நாட்கள் ஆனது? இந்த பணம் பிடிபட்டு எத்தனை நாட்கள் ஆனது? இதுவரை அமலாக்கத்துறை இந்த வழக்கிலே செய்த பணி என்ன? இப்படிப்பட்ட பணம் பிடிபட்டதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் விசாரிப்பதாக சொல்கிறதே, இந்த நாள் வரை விசாரித்து அவர்கள் தெரிந்து கொண்ட செய்தி என்ன? அதை நாட்டு மக்களுக்கு ஏன் இதுவரை வெளிப்படுத்தவில்லை? இந்த 2 கேள்விக்கும் பதிலை இந்த 2 அமைப்புகளும் சொல்லிவிட்டால் நயினார் நாகேந்திரன் என்ன செய்திருக்கிறார், அந்த பணம் எப்படி வந்தது என்பது நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது. ஆனால் அவர்கள் அதை செய்வதற்கு தயாராக இல்லை. இதை மூடி மறைக்கிற வேலையை அமலாக்கத்துறையும் தேர்தல் ஆணையமும் இணைந்தே செய்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. தொடர்ந்து பாஜகவினர் வந்து பல விஷயங்கள்ல, பல வழக்குகள்ல சிக்கிக் கொள்றத பார்க்க முடியுது. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களை தொடர்ந்து அவதூறு பரப்பிய வழக்கில் அண்ணாமலையும் அந்த லைன்ல வந்திருக்காரு. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கோமதி என்கிற ஒரு பெண்மணி கொலை செய்யப்பட்டிருக்கார். அந்த கொலைக்கு காரணமாக திமுகவினர் தான் காரணம், தங்கள் கட்சிக்கு, தங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக கொன்று விட்டார்கள் அப்படின்ற ஒரு பொய் செய்தியை பரப்பியதற்காக இப்ப அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அண்ணாமலை உட்பட ஒரு 4 பேர் அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கிறீங்க இந்த அண்ணாமலை மீதான நடவடிக்கை காவல்துறை வந்து எடுக்குமா, எடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? திமுக என்பது இந்திய துணை கண்டத்தில் ஒரு மாபெரும் ஜனநாயக பேரியக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று ஒரு கோட்பாடு இருக்கிறது. அதையும் தாண்டி அண்ணா, கலைஞர், பெரியார் இவர்களுடைய வழியில் ஜனநாயக வழிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பேரியக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே இருந்திருக்கிறது. அதிலிருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலர் வழி தவறுகிற போது அவர்களை நெறிப்படுத்துகிற தலைமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக பேரியக்கத்தை ஒரு கொலை செய்தவர்களைப் போல கொலை செய்வது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை. முகமது அக்லாக் மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்பதற்காக படுகொலை செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். கல்புர்கி என்கின்ற பத்திரிகையாளரை படுகொலை செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். கௌரி லங்கேஷ் என்கிற பத்திரிகையாளரை படுகொலை செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். இப்படி வரலாறு நெடுகிலும் படுகொலைகளுக்கு சொந்தக்காரர்கள் யார், கொலைகார கும்பல் யார் என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியினர் என்று இப்போது பல் முளைத்திருக்கக்கூடிய இளம் தலிர் கூட சொல்கத்தக்க விதத்தில் அவர்களுடைய கொலைகள் அரங்கேற்றம் என்பது நடந்திருக்கிறது. ஒரு மாநிலத்தில் மத சிறுபான்மையினர் மீது வன்முறையை ஏவி ஒரு இனப்படுகொலையை திராவிட முன்னேற்ற கழகம் எங்காவது நடத்தி இருக்கிறதா? ஆனால் குஜராத்திலே நீங்கள் நடத்தினீர்கள். உங்கள் கைகளிலே படிந்திருக்கக்கூடிய இரத்த கரை, அந்த இரத்த வாடை இப்போதும் வீசிக்கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். பாபர் மசூதியினுடைய இடிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் யார், அதை கொண்டாடியவர்கள் யார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். இப்போது கூட நேற்றைக்கு முன்தினம் ராம நவமியினுடைய காணொளி ஒன்று வெளியாகி இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் ஒரு மசூதியை பார்த்து அங்கே தீயை ஏவுவதை போல செய்கை செய்து பிரச்சாரத்திலே ஈடுபடுகிறார். இப்படிப்பட்ட அவலங்களை எல்லாம் செய்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற அண்ணாமலை திமுகவினர் படுகொலை செய்து விட்டதாக ஒரு அப்பட்டமான பொய்யை, அவதூறை, விஷமத்தனமான கருத்தை தமிழ்நாட்டிலிருந்து பரப்பினார். உண்மையிலேயே ஜனநாயக வழிபட்ட இயக்கமாக திமுக இருக்கிற காரணத்தால் தான் அண்ணாமலையால் நடமாட முடிகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை சுமத்தி விட்டு வட மாவட்டத்துக்குள் நுழைந்து விட முடியுமா? பாபா படத்துக்கு என்ன ஆச்சு? படச்சுருள்களை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர். ஒரு இடத்துல கூட படத்தை ரிலீஸ் பண்ண முடியல வட மாவட்டத்துல. ரஜினிகாந்த் மன்னிப்பு கேட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ற நிலைமை. ரஜினிகாந்துக்கே அதான் நிலைமைன்னா, சினிமாவில் நடிச்ச அண்ணாமலைக்கே அதான் நிலைமைன்னா, உண்மையான அண்ணாமலையினுடைய நிலைமை என்னவாக இருக்கும்னு அண்ணாமலை யோசிச்சு பார்த்துக்கணும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடத்தில் கூட அண்ணாமலைக்கு எந்த விதமான நெருக்கடியும் கொடுக்கப்படவில்லை. வழக்கை காவல்துறை பதிவு செய்திருக்கிறார். அண்ணாமலைக்கு எதுக்கு இந்த வேலை? அவதூறு பரப்புவதற்காகவே ஒரு மனிதர் இந்த நாட்டில் உழவி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது அண்ணாமலை தான். இந்த நாட்டிலே பதட்டமான சூழலை உருவாக்குவதற்காகவே ஒரு மனிதன் தெரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு பெயர் அண்ணாமலை தான். அவங்க குடும்ப பிரச்சனை சார். தெல்ல தெளிவாக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஒரு பெண்மணியை படுகொலை செய்து விட்டா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அந்த ஊரை சார்ந்தவர்கள் இந்நேரம் வீதிக்கு வந்திருக்க மாட்டாங்களா?
அப்படியெல்லாம் நாட்டுல ஒருவரை படுகொலை செய்து விடுவாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தனக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக படுகொலை செய்கிற நிலையிலா தமிழ்நாடு இருக்கிறது? தமிழ்நாட்டினுடைய நிலைமை அவ்வளவு மோசமாகவா போய்விட்டது? எதற்காக நீங்கள் இப்படி ஒரு வேலையை செய்கிறீர்கள்? உண்மையிலேயே இவர்களுக்கு என்ன நோக்கம் என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய தன்மையை சிதைக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கென்றே உருவாக்கப்பட்டிருக்கிற கட்டமைப்பு இருக்கிறதற்கு அல்லவா, அதை பாழ்பட்டு விட்டதாக சொல்லி மக்களிடத்திலே எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட அவதூறை அண்ணாமலை பரப்பி இருக்கிறார். நிச்சயமாக அண்ணாமலை கைது செய்யப்பட வேண்டும். அண்ணாமலை மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அண்ணாமலை கைது செய்யப்படாமலேயே இருக்கிறார் என்கிற கவலை எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் நான் அரசியல் ரீதியாக வேறு ஒரு கருத்தை பார்க்கிறேன். அண்ணாமலை போன்றவர்களை எல்லாம் தியாகியாக்கி சிறைக்கு அனுப்பிவிட்டால், சிறையிலே இருந்த தியாகிகள் எல்லாம் எங்கே செல்வார்கள் என்கிற கேள்விக்கு நம்மிடத்திலே பதில் இல்லை. அதனால் அண்ணாமலை போன்றவர்களை எல்லாம் கைது செய்து பெரியாளாக்கி விடக் கூடாது என்று காவல்துறை கருதுகிறதோ என்னவோ. ஆனால் இந்த வழக்கில் நிச்சயமாக அண்ணாமலை கைது செய்யப்பட வேண்டும். நிச்சயமாக அண்ணாமலை கைது செய்யப்படுவார். ஏன்னா ஒன்னும் சாதாரண செய்தி இல்லை சார். தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்திலையும் கண்ண மூடிக்கிட்டு இருக்க. ஒரு வாக்குப்பதிவுக்கு ஒரு வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்காக ஒரு வாக்காளர் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் அந்த வாக்காளரை படுகொலை செய்துட்டா நேரடியா தேர்தல் ஆணையம் தலையிடாதா? அப்படி ஒரு குற்றச்சாட்டை ஒருவர் சொல்லி இருக்கிறாரு. சொல்லி இருப்பவரும் கோவையில ஒரு தொகுதியில வேட்பாளராக போட்டியிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணிருக்கிறீங்க நீங்க இதுவரைக்கும்? 3 நாட்கள் ஆயிடுச்சு தேர்தல் நடந்து முடிஞ்சு. இந்த குற்றச்சாட்டு வந்து மிகச்சரியாக 48 மணி நேரம் நிறைவடைந்து விட்டது. காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்கா. அப்ப தேர்தல் ஆணையம் கேட்க வேண்டிய பணியா இல்லையா? தேர்தல் ஆணையம் இதில் கூடவா தவறுவீர்கள்? அப்பட்டமாக பொய் சொல்லியிருக்கான் சார் அந்த ஆளு. அந்த பொய்யை கூட கேட்டு பெறுவதற்கு, விளக்கம் பெறுவதற்கு, எதற்காக இப்படி ஒரு செய்தியை நீ சொன்னா என்று கேட்பதற்கு கூட துணிச்சல் இல்லாத, தெம்பு இல்லாத, திராணியற்ற ஒரு நிறுவனமாக தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்று சொன்னால், நாட்டு மக்கள் இந்த ஆணையத்தின் மீது எப்படி நம்பிக்கையை வைப்பார்கள்? எப்படி உங்கள் நம்பிக்கையை வைத்து நீங்கள் இந்த தேர்தலை நடத்துகிறீர்கள் என்று அடுத்த 6 கட்ட தேர்தலை நீங்கள் நடத்தப் போகிறீர்கள் என்று நாட்டு மக்கள் நம்புவார்கள்? தேர்தல் ஆணையம் ஒரு கையாலாகாத அமைப்பாக மாறி போயிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தால் எந்த நடவடிக்கையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செய்ய முடியவில்லை என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த நாட்டை கெடுத்து, இந்த நாட்டை ஜனநாயக படுகொலை செய்து, பலரையும் படுகொலை செய்து, படுகொலைக்கு காரணமாக இருப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் தான், மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அல்ல. அண்ணாமலை இது போன்ற கருத்துக்களை தொடர்ந்து பேசினால் தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடும் என்பதைத்தான் அண்ணாமலைக்கு எச்சரிக்கையாக சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ இதுல இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா? தேர்தல் ஆணையத்தினுடைய எம்சிசி நீங்க சொன்னது போல மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து அமல் இருக்கிற தருணத்துல அண்ணாமலை போன்ற நபர்கள் வந்து அவதூறு பரப்புறாங்க. இரு தரப்பினருக்கு இடையே மோதலை உண்டாக்கும் வகையில சில விஷயங்களை பரப்புறாங்க. அதேதான் அவருடைய தலைமை பிரதமர் மோடி முதல் கொண்டு நம்ம பார்க்கிறோம். அவரும் வந்து இரு தரப்பினர் இடையே இல்ல வந்து ஒரு மத வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. இப்ப அதற்கு எதிராகவும் தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு எதிர்கட்சிகள்னால. தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடியினுடைய வளர்ப்பு பூனையா அப்படின்னு கேட்க தொடங்கியிருக்காங்க எதிர்கட்சிகள். இந்தியா கூட்டணி சார்பில் உச்ச நீதிமன்றத்துல வந்து நீங்க தாமாக முன் வந்து இத வழக்க விசாரிக்கணும், தேர்தல் சமயத்துல இப்படி மத வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்றார் பிரதமர் மோடி அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குமா, தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விதானே. தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் கண்டுகொள்ளாது என்பது எந்த அளவுக்கு உண்மையோ, தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை கண்டுகொள்வதற்கான பணியை எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டும், நாட்டு மக்கள் செய்ய வேண்டும் என்பதும் மிக முக்கியமான செய்தி. இப்படியே இவர்கள் இருப்பார்கள் என்பதற்காக மெத்தன போக்கோடு அவர்கள் இருக்கட்டும், அவர்கள் பாழ்பட்டு போய்விட்டார்கள் என்கிற விமர்சனத்தோடு நாம் கடந்து விடக் கூடாது. அந்த விமர்சனத்தோடு தேர்தல் ஆணையம் முறையாக தன்னுடைய பணியை செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் இருக்கிறது. அதைத்தான் இப்போது எதிர்க்கட்சிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். சார், தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையர்கள் நியமனத்தையே இந்த அரசு முறைகேடாக நடத்தியது சார். சர்ச் கமிட்டி ஒரு லிஸ்ட் கொடுக்கணும். 10 பேர் கொண்ட பட்டியல் குறைந்தபட்சம், அல்லது 7 பேர் கொண்ட பட்டியல், 9 பேர் கொண்ட பட்டியல். இந்த பட்டியலை தயார் செய்து சட்டத்துறை அமைச்சரினுடைய தலைமையில் இயங்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் சார்ந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய சர்ச் கமிட்டி, தேடுதல் குழு என்று பெயர், அவர்கள் தயார் செய்து அந்த பட்டியலை கொடுத்தால் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, எதிர்க்கட்சியினுடைய தலைவர், ஆளுங்கட்சிக்கு தலைமை தாங்குகிற பிரதமர், இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோ அல்லது மெஜாரிட்டி கருத்து 3இல் 2 பேர் ஏற்றுக்கொள்கிறவரோ தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படும். அதையே திருத்தினார்களே. நடுநிலைமையோடு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்திவிட்டு கேபினட் அந்தஸ்துள்ள ஒரு அமைச்சரை கொண்டு வந்து சேர்த்தார்களே. அது குறித்து நிறைய செய்திகளை பேசியிருக்கிறோம். எனவே இப்போது அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இப்ப இந்த 2 தேர்தல் ஆணையர்களை நியமிச்சாங்கல்ல,
எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் என்ன சொன்னார்? மக்களவையினுடைய தலைவர், இது ஏற்புடையதில்லை, இவ்வளவு அவசர கதியில் நியமிப்பதற்கு இந்த பட்டியல் எங்கிருந்து கிடைத்தது என்கிற கேள்வியை எழுப்பினாரே, பதில் சொன்னீங்களா நீங்க? பதில் சொல்லல. அப்ப தேர்தல் ஆணையரினுடைய நியமனம் என்பதே முறைகேடாக நடந்தது. இன்னொன்று, நீங்கள் அவசர கதியில் நியமித்த தேர்தல் ஆணையர் தான் அவசர கதியில் எப்படி வந்தாரோ அதே அவசர கதியில் ஓடினார். பொறுப்பை விட்டு தேர்தலினுடைய கோட் ஆஃப் கண்டக்ட் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கான எல்லா தருணங்களும் கனிந்து வந்திருக்கிறது. ஓரிரு நாட்களில் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு விடும் என்று நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மாநிலம் முழுமைக்கும் காஷ்மீரிலிருந்து தமிழ்நாடு வரை எல்லா மாநிலங்களுக்கும் சென்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளை சந்தித்து தேர்தல் நடத்துவது குறித்த ஆலோசனைகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருந்த நேரத்தில் ஒரு தேர்தல் ஆணையர் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு போறார் சார். 2 மணி நேரத்துல அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மையார். அப்போதெல்லாம் நமக்கு சந்தேகம் வந்தது தானே, நாம் தானே பேசினோம், எதிர்க்கட்சிகள் தானே கண்டன குரல் எழுப்பியது. சுதந்திர அமைப்பை காப்பாற்ற தவறிவிட்டால் ஜனநாயகம் படுகொலியில் தள்ளப்பட்டு விடும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாண்புமிகு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தாரே. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன சொன்னார்? தேர்தல் ஆணையம் என்பது கைப்பாவை அமைப்பாக மாறி போகிற நிலைமைக்கு வந்துவிட்டது, எனவே ஜனநாயகத்தில் தேர்தல் ஆணையத்தை பாதுகாக்க வேண்டிய பெரும் கடமை நமக்கு இருக்கிறது என்று அறைகூவல் விடுத்தாரா இல்லையா? இப்படிப்பட்ட சூழல்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தயார் செய்து கொண்டு வந்துதான் இப்போது இந்த வேலையிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே மோடியினுடைய பேச்சுக்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காது. ஆனால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காது என்று சொல்லிவிட்டு மட்டும் விமர்சனத்தோடு கடந்து போவதல்ல நம்முடைய வேலை. மாறாக இப்போது எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கிற நகர்வு என்பது மிக முக்கியமான நகர்வு, வரலாற்று சிறப்புமிக்க நகர்வு. நீதிமன்றம் நேரடியாக தலையிட வேண்டிய வழக்கு இந்த வழக்கு. இந்த நாட்டுல 30 கோடி மத சிறுபான்மையினர் இருக்கான் சார். 30 கோடி மத சிறுபான்மையினருக்கு எதிரான கருத்தை அவர் சொல்வதன் மூலமாக இந்த 30 கோடி பேரை அந்நியப்படுத்துவதற்கான வேலையை ஒரு பிரதமர் செய்கிறார். நீங்கள் எல்லோருக்கும் பிரதமர், சீக்கியருக்கும் நீங்கள் தான் பிரதமர், கிறிஸ்தவருக்கும் நீங்கள் தான் பிரதமர், இந்துவுக்கும் நீங்கள் தான் பிரதமர், இந்த மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய எல்லா இந்திய குடிகளுக்கும் நீங்கள் தான் பிரதமர். ஆனால் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு 30 கோடி பேரை நீங்கள் அந்நியப்படுத்துவதற்கான முயற்சியில ஈடுபடுகிறீர்களே. சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்பு கூட இப்படி எந்த தலைவரும் பேசவில்லையே. நாதுராம் கோட்சேவுக்கு கூட இப்படி ஒரு எண்ணம் இருந்ததா என்பது நமக்கு தெரியாது. அதை விட கொடிய எண்ணத்தோடு மோடி உலவி கொண்டிருக்கிறாரே. இவருடைய சித்தாந்த மூத்தவர்களாக இருக்கக்கூடிய கோல்வார்கர் சாவர்கருக்கு கூட இப்படிப்பட்ட எண்ணம் இருந்ததா என்று நமக்கு தெரியாது. அதை விட கொடிய மனநிலையில் மோடி இருக்கிறாரே. நடவடிக்கை எடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறதா இல்லையா? ஆனால் தேர்தல் ஆணையம் தவறிவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்கிற காரணத்தால் உச்சநீதிமன்றம் தன்னியல்பாக விசாரிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் இப்போது சொல்கிறார்கள். நிச்சயமாக உச்சநீதிமன்றம் விசாரிக்கும். அண்மையிலே உச்சநீதிமன்றம் தந்திருக்கிற நெருக்கடிகள், நியாயத்தின் பக்கம் நின்று நீதியின் பக்கம் நின்று தந்திருக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் நம்பிக்கை ஒளிக்கீற்றை படரச் செய்கிறது. எனவே மோடி மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். மோடி நிச்சயமாக இதற்குரிய பதிலை நீதிமன்றத்தில் சொல்லியாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார். தேர்தல் ஆணையமும் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை ஏற வேண்டிய நிலைமை வந்துவிட்டதாகவே நான் உணர்கிறேன். நன்றி, பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்ற நடவடிக்கை எடுக்குதா அப்படின்னு. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.